ஓம்டி ஆதிசக்தி நீலாம்பரி நாராயணி நமஸ்துதே. நாரதர் வராரு மறுபடியும் பூலோகத்தில் நாமத்துடைய சிறப்பு சொல்கிறாங்க. நாமத்துடைய சிறப்பை சொல்லும் போது அப்போது எல்லாம் செத்து தூக்கிட்டு போகிறாங்க. புண்ணியம் செய்து சுவாமி புண்ணியம் செய்த ஆத்மா வைகுண்டம் போகணுமே, புண்ணியம் செய்த ஆத்மா வைகுண்டம் போகணுமே அப்படின்ட்டு எல்லாம் கத்தும்போது பகவான் இதை நாரத பகவான் கேட்டு மறுபடியும் சுவாமிகிட்ட போகிறார். பகவான்கிட்ட போய் சொல்கிறார், சுவாமி புண்ணியம் செய்த ஆத்மாலாம் வைகுண்டம் வரும்னு சொல்கிறாங்களே, எப்படி அது புண்ணியம் செய்த ஆத்மா எப்படி வைகுண்டம் வரும் அப்படி நீங்கள் அதுக்கு எனக்கு தெரியுங்க, நான் மக்கள்கிட்ட போய் சொல்லணும்னு சொல்கிறார். மக்கள்கிட்ட ஒன்று சொல்கிறார். ஒரு இடத்துல புண்ணியம் செய்த ஆத்மா வச்சு அழுவும் போது அப்புறம் அவங்கள்ட்ட வந்து சொல்கிறார், நீங்கள் இந்த ஆத்மா தூக்கும்போது கோவிந்தா என்ற ஒரு மந்திரத்தை கொடுத்துருக்காரு என்கிட்ட. அந்த மந்திரத்தை சொல்லணும், கோவிந்தா கோவிந்தான்னு சொல்லணும். சொல்லி இந்த சடலை தண்ணி தூக்கிட்டு சங்கு ஊதிக்கிட்டு தப்பட்டை அடிச்சுக்கிட்டு கோவிந்தா கோவிந்தா கோவிந்தான்னு சொன்னாதான் இந்த திருநாமத்துடைய நாமம் அவர் காதலை ஒழிக்கும். வைகுண்டம் போனால் இவர் வைகுண்டம் பாருங்க, இதுதான் வைகுண்டத்து வழி, இவர் தான் சொர்க்க வாசல். இந்த வழியாக தான் போக முடியும், இந்த வழியை தான் போகணும். இவர் வைகுண்டத்துக்கு போக மாட்டாங்க. இதுதான் நம்ம விளக்கமாக அந்த பிடிபி சேனலில் சொல்கிறோம். வைகுண்டம் போகிறது பகவானுடைய சிறப்பு தான் வைகுண்டம். சொர்க்க வாசல் வழியாக போகிறது இறந்தவங்கலாம் வைகுண்டம் போகிறவங்க போகிறான்னு பொதுவாக சொல்லுவாங்க. ஆனால் சொர்க்க வாசல் போவோம். அதை எப்படி போடணும்? கோவிந்தா 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 கூறிடுவாய் மனமே, தினம் கூறிடுவாய் மனமே, போகுதே 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 வைகுண்டம் தினமே, வைகுண்டம் தினமே. கோவிந்தா 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 கூறிடுவாய் மனமே, தினம் கூறிடுவாய் மனமே, போகுதே 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 வைகுண்டம் தினமே, வைகுண்டம் தினமே. பாண்டுரங்கன் என்றழைக்கும் கோவிந்த நாமம், பண்டரிநாதன் என்றழைக்கும் கோவிந்த நாமம், ஹரிஹரி தேவன் என்றால் கோவிந்த நாமம், இதை அனுதினமும் சொல்லிடுவாய் கோவிந்த நாமம். கோவிந்தா 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 கூறிடுவாய் மனமே, தினம் கூறிடுவாய் மனமே, வைகுண்டம் 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 போகுதே தினமே, இது போகுதே தினமே. இறந்தவங்களுக்கு மட்டும்தான் சங்கூதி தப்பட்டை அடித்து இதை குண்டுமம் சொல்லிட்டு பகவான் நாராயணமூர்த்தி சொல்லியிருக்கார். வைகுண்டத்திலிருந்து நாரதர் பகவான் பூலோகத்தில் வந்து இதை மக்கள்கிட்ட தெளிவுபடுத்தினார். இன்றைக்கி காலகட்டத்துக்கு பார்த்தா நம்ம சொல்ல முடியாது. உண்டி எடுத்தா கோவிந்தா, தழுவு போட்டா கோவிந்தா, சாமி அண்ணா கோவிந்தா, ஓன்னா கோவிந்தா, திருநா கோவிந்தா, கோவிந்தா கோவிந்தான்னு சொல்லி அந்த இந்த நாமத்துடைய சிறப்பை மறைச்சிட்டான் பாருங்க. தான் கோவிந்த நாமம். இந்த கோவிந்த நாமம் இப்போ யாராவது இறந்தவங்க இருந்தானா கோவிந்தான்னு சொல்லி காதில் கேட்கவே முடியல, சும்மா தூக்கிட்டு போகிறாங்க. அந்த காலத்துலலாம் கோவிந்தா என்ற நாமத்துடைய சிறப்பை சொல்லி வைகுண்டம் வைகுண்ட வாசல் இந்த போனாங்க. இந்த காலத்துடைய நிகர கம்ப்யூட்டர் போனதால் இதை நம்ம சொல்கிறதுக்கு விருப்பம் இல்லை. பழைய காலத்துடைய நிகர் என்ன அப்படின்னு அந்த பிடிபி சேனலில் ஒன்று ஒன்றா விளக்கமாக சொல்லிட்டு வரோம். ஓம்டி ஆதிசக்தி நீலாம்பரி நாராயணி நமஸ்து இந்த நாமத்துடைய சிறப்பை சொல்லிட்டோம் பாருங்கள். ஓம்டி